ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மேரேஜுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இந்த உட்காந்துருக்கான ஒருத்தன், இவனை கிளப்பதாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேரேஜ் வந்து ஈசிஆரில் ரெசார்ட்டில் தாங்க நடக்குது. அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் மெரைன் கிங்டம், ஸ்னோ வேர்ல்டுலாம் இருந்துச்சு. இங்கெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒண்டர் ஐஸ் ரிங்க்குன்னு இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னு தெரியல. அதுவும் ஸ்னோ வேர்ல்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அங்கே நான் போனதே கிடையாது. ஆமாங்க. அந்த ஏரியாவில் நிறைய புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் விஜிபி யூனிவர்சல் கிங்டம்லாம் கிராஸ் பண்ணி தாங்க போனோம். அதை பார்க்கையில என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க. ஸ்கூல் டேஸில் வெக்கேஷன்னாலே விஜிபி எம்ஜிஎம் தாங்க கூட்டிகிட்டு போவாங்க. நீ ஸ்கூல் டேஸில் எங்கே போயிருக்க? நான் எங்கக்கா போனேன், நீ வேற. எங்கள் ஸ்கூல்லையும் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு மனசு வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலும் எங்கள் அம்மா விட மாட்டாங்க. அப்படியே பேசிக்கிட்டே ரெசார்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பீச் இருந்துச்சு. நாங்கள் கூட நினச்சோம் பீச்சுக்கும் ரெசார்ட்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும்னு. ஆனால் நடக்கிற தூரத்தில் தாங்க இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும் போதே அந்த கார்டனிங்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு சுற்று நின்று வேடிக்கை பார்த்துட்டு, ஆமாம், அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. வந்ததே லேட்டு, இதில் என்ன உங்களுக்கு ஃபோட்டோ வேறன்ட்டு மண்டையில் தட்டி இழுத்துட்டு போயிட்டாங்கங்க. ஆமாங்க, லேட் ஆயிடுச்சுன்னு இழுத்துட்டு வந்தீங்க. சரி, இப்போ எப்படி மாடிக்கு போகிறதுனே தெரியல. லிஃப்ட்டு இருந்துச்சு. லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா அது ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம் அங்கேயே க்யூவில் நின்றுட்டு இருந்துச்சு. சரின்னு ஸ்டெப்ஸில் போகலான்னு பேசிக்கிட்டோம். சரி, லிஃப்ட்டு பக்கத்தில் தானே எப்போவுமே ஸ்டெப்ஸ் இருக்கும். தேடி பார்த்தா இங்கேருந்து ஸ்டெப்ஸ் எங்கடான்னு தேடி கடைசியில் பார்த்தா அந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்து பக்கத்து பிளாக்குக்குள்ளே போனாதாங்க படிக்கட்டு இருக்குது. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி மேலே போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. எங்கள் பெரியம்மா, எங்கள் அண்ணன் ஒய்ஃப்லாம் கூட வந்திருந்தாங்களா, அவங்க கூட தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா என்னங்க, ஃபோட்டோஸ் தான், செல்ஃபிஸ் தான். அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சுங்க. எப்போவுமே பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்கல்ல. ஆல்ரெடி நம்ம வந்ததே லேட்டு. சரி, அங்கே போய் சாப்பிட்ருவோன்ட்டு வந்தாச்சு. பந்தியில் நம்ம மட்டும் உட்காந்து சாப்பிடவே பெரும்பாடாயிரும். இதில் மிர்சாக்கும் சாப்பாடை தீத்தி நம்மளும் சாப்பிட்றதுக்குள்ளே அன்னைக்கு ஒரு வழி ஆயிட்டோங்க. இதில் அவனுக்கு ஊட்டினா அவன் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நீ சாப்பிடுன்னு அவன் சாப்பிடாம எனக்கு தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் இவங்க மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் ஏசியில் இருந்துட்டு வரலாம், செம்ம வெக்கையாக இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால் மாடிக்கு வந்துட்டோங்க. மாடிக்கு போய் என்ன பண்ணோம், ஃபோட்டோஸ் தான், வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே இங்கே இருக்க வியூவை பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குல்ல. வியூ சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஸ்விம்மிங் பூல் கூட இருந்துச்சுங்க. மிர்சாவை வச்சு தாங்க அங்கேயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி மிர்சா வந்து பட்டு வேஷ்டி சட்டை தாங்க போட்டிருந்தான். இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ்ஸு. அவனோட பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்தில் கீழே இருந்து கால் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்கீங்க, கீழே இறங்கி வாங்கன்ட்டு. இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறதுக்குள்ளே தலையே சுற்றிரும் போலங்க, சுற்றி போச்சு. அப்புறம் கீழே போய் எல்லோரும் ஐஸ்கிரீமு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு எல்லாம் பீச்சுக்கு போயாச்சுங்க. அங்கே போய் எல்லோரும் 1 hour கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. ஆனால் ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. அங்கே பீச்சு காற்றடிக்கிறதுனால அவ்வளோவா வெயில் உரைக்கலை. அங்கே எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருந்தோங்க. அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்க. அதோடு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நாங்களே அன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது பீச்சுக்கு போயிட்டு வருவோம் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா எதிர்த்தாப்புலேயே பீச் இருக்கவும் அங்கேயே போயாச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.